விஜய் சிஎம் ஆவதை நான் தடுக்கவில்லை. நான் தரக்கட்ட ஆள் கிடையாது. ரஜினி பரபரப்பு பேட்டி கொடுத்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளை வென்று மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டினார் முதலமைச்சர் விஜய். இதன் பின் பெரும்பான்மை 118 சேவை என்பதால் சிபி, சிபிஎம், விசிக, காங்கிரஸ், ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் ஆதரவை பெற்று தனது பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். தமிழ் வெற்றி கழக பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 3 நாட்களில் தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் 2 பெரிய கட்சிகளை இணைக்க ரஜினிகாந்த் முயற்சி செய்ததாகவும், விஜய் முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பதற்கு வேலை செய்ததாகவும் விமர்சனங்கள் இணையத்தில் பரவியது. விமான நிலையத்தில் விஜய் முதலமைச்சர் ஆனதை கூட ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிக்காமல் சென்றதும் சர்ச்சையானது. இந்த நிலையில் தன்னை பற்றி உலா வந்த அனைத்து விமர்சனங்களுக்கும், சர்ச்சைகளுக்கும் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களை தனது வீட்டில் சந்தித்து விளக்கம் கொடுத்துள்ளார். தேர்தல் முடிவு வந்த பின் நான் ஸ்டாலின் சாரை சென்று சந்தித்தது அது விமர்சிக்கப்பட்டது. ஸ்டாலின் என்னுடைய 40 வருட நண்பர். அவர் கொளத்தூரில் தோல்வியை சந்தித்தது எனக்கு வருத்தத்தை தந்தது. அதனால் நான் நேரில் சென்று சந்தித்தேன். அதற்காக நான் விஜயை சிஎம் ஆக்குவதை தடுப்பதாகவும் 2 பெரிய கட்சிகளை இணைக்க முயற்சி செய்ததாக விமர்சனங்கள் வந்தன. அந்த சூழலில் இதையெல்லாம் நான் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கட்ட ஆள் ரஜினிகாந்த் கிடையாது. நான் விமான நிலையம் செல்லும் போது நான் விஜய்க்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பது விஜய் வெற்றி பெற்றவுடன் நான் என்னுடைய வாழ்த்துக்களை எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்தேன். விமான நிலையத்திற்கு செல்லும் போது அங்கிருந்தவர் கையில் செல்போனை வைத்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க மீடியா ஆள் போல் தெரியவில்லை. அதனால் நான் என் பதிலை சொல்லாமல் கடந்து போய்விட்டேன். எனக்கு விஜய் மேல் கோபம் இல்லை. நான் அரசியலிலும் இல்லை. அதனால் எதற்கு நான் அவர் மேல் பொறாமைப்பட போகிறேன்? ஒருவேளை கமலஹாசன் சிஎம் ஆகியிருந்தால் பொறாமை வந்திருக்குமோ என்னவோ. எனக்கும் விஜய்க்கு 25 வருட வித்தியாசம். ஒரு தலைமுறை இடைவெளி உள்ளது. அவரை நான் சிறுவயதில் இருந்தே பார்த்து கொண்டு வருகிறேன். அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன பொறாமை? அதுவும் இந்த சின்ன வயதில் எம்ஜிஆர், என்டிஆர் பண்ணாததை விட பெரிய சாதனை. அதுவும் நம் சினிமா துறையில் இருந்து வந்திருக்கிறார். அதுவும் எனக்கு பொறாமை இல்லை, ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். அதனால் எனக்கு பொறாமை எல்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் மீது மக்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. அதை எல்லாம் அவர் முழுமையாக பூர்த்தி செய்வார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார்.